ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இது நல்லா காரசாரமா எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க இது மாதிரி. அப்புறம் 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 10 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். தனியா கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பட்டை இலை சேர்த்துக்கலாம். கசகசா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஸ்டார் பூ 1 சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து கலந்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு முடி தேங்காய் இது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கோல்டு கலரா மாறிடுச்சு பாருங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இங்க பாருங்க நல்லா பேஸ்டா அரைச்சாச்சு பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் குழம்பு வைக்கிறதுக்கு. ஒரு பேன்ல 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அரை கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கீரல் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா அப்புறம் குழம்பு மாதிரி ஆயிடும். இது வந்து கிரேவி தான். நல்லா கலந்து விடுங்க. இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்க கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க நல்லா சூப்பரான காரசாரமா நல்லா செட்டிநாடு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப சாப்பாட்டுல போட்டுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பக்காவான டேஸ்ட்ல சிக்கன் செட்டிநாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா காரசாரமா மழைக்கு ஏத்த மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.